தமயந்தி சுரேஷும் பேசிட்டு அப்படியே 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. சுரேஷ்க்கு மட்டும் ஏதோ குரல் கேக்குது. சுரேஷ், சுரேஷ், எந்திரிப்பா. என்னங்க ஆச்சு? எதுக்கு இப்படி வேகமா எந்திரிக்கிறீங்க? இல்ல, அம்மா என்ன கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு தமயந்தி, அதான் எந்திரிச்சேன். எதுக்குங்க இப்ப கூப்பிட போறாங்க? அவங்கதான் ஊருக்கு போயிட்டாங்களே, அவங்க இந்நேரம் அண்ணி வீட்டுல இருப்பாங்க. நீங்க அதை இதை யோசிக்காம படுத்து தூங்குங்க. ஆமா, அம்மா தான் ஊருக்கு போயிட்டாங்கல்ல. சரி. தமயந்தியும் சுரேஷும் மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மறுபடியும் சுரேஷ்க்கு அந்த குரல் கேக்குது. சுரேஷ், சுரேஷ், என்ன காப்பாத்துப்பா. என்ன காப்பாத்துப்பா. வாப்பா, வாப்பா. ஐயோ, என்ன அம்மா என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறாங்க. நம்ம எதாவது சொன்னா இவ வேற நம்மளை திட்டுவா. சரி, நாமளே போய் பார்ப்போம் அப்படின்னு சுரேஷ் நடந்து போறான். அந்த குரல் கேட்குற தடத்துல நடந்துக்கிட்டே போறான். இங்கதானே அந்த குரல் கேட்டுச்சு, எங்க யாரையுமே காணுமே. அம்மா வேற காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னாங்களே, என்ன ஆபத்துல கீது மாட்டிக்கிட்டாங்களோன்னு தெரியலையே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே அந்த தடத்துல நடந்தே போறான். சுரேஷ் அவங்க அம்மா குரல் கேட்டுச்சுன்னு போயிட்டு இருக்க நேரத்துல நம்ம தமயந்தியும் எந்திரிச்சிட்டா. எங்க இவரை காணோம்? இங்கதானே படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. ஏதோ குரல் கேக்குதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை தனியாக்கிது போயிட்டாரோ? சரி, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு தமயந்தியும் அந்த தடத்து வழியா போயிட்டு இருக்கா. இந்த இடத்தோட எங்க குரல் நின்னு போச்சு, இதான சத்தம் கேட்டுது அப்படின்னு பார்த்துட்டே நிக்கிறப்ப பின்னாடி அந்த பேய் வந்துச்சு. சுரேஷ், நீ எந்த தப்புமே பண்ணல. ஆனா உன்னை வச்சுதான் அந்த பூஜையை நான் நிறுத்தணும். அதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சுரேஷ அடிக்க போறப்ப ஐயோ கீழே விழுந்து மயக்கம் போட்டுருச்சு. சுரேஷ் திரும்பி பார்க்கறான். நீதானா என் தமயந்திய பழி வாங்க வந்த பேயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தமயந்தியும் வந்தா. என்னங்க ஆச்சு? நான் கண்ணு திறந்து பார்த்தா பக்கத்துல உங்களையும் காணோம். ரொம்ப பயத்தோட தடவிக்கிட்டே வந்தாங்க. இந்த பேய் இங்க என்னங்க பண்ணுது? சொல்லுங்க. நான் தான் அம்மா கூப்பிடுறாங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல தமயந்தி. ஆனா அதுக்கப்புறம் என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு அம்மா கத்துற மாதிரியே கேட்டுச்சு. அதனாலதான் கிளம்பி வெளியே வந்தேன். வெளியே வந்து அந்த குரல் கேட்குற இடத்துக்கு நடந்தே வந்தேன். வந்து பார்த்தா இந்த பேய் தான் தமயந்தி அம்மா குரல்ல என்னை வர வச்சிருக்கு. இங்க வர வச்சு என்னை கொல்றதுக்கு பார்த்துச்சு. என்னை அடிக்க வரப்ப நீ கொடுத்த தாயத்தை நான் கட்டி இருந்தேனா, அதனால அந்த தாயத்தோட சக்தியில தூக்கி அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அட கடவுளே, அத்தையோட குரல்லையா இந்த பேய் உங்களை கூப்பிட்டுச்சு? அந்த பூஜையை நிறுத்துறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணிருக்கு பாருங்களேன். உங்களுக்கு எதுவும் ஆகலையே? அதான் நீ கொடுத்த தாயத்தை தான் நான் கட்டியிருக்கனே. நீ கொடுத்த, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நீ சொல்றதுக்காக நான் கட்டியிருந்தேன். இப்ப அதுதான் என் உயிரை காப்பாத்திருக்கு தமயந்தி. நான் எதுக்கும் நீங்க கட்டிருங்கன்னு உங்ககிட்ட கொடுத்தது இப்ப எவ்வளவு பெரிய உதவியா இருக்குது. ஆமா, ஆனா இந்த பேய் நினைச்சது நம்ம நடத்தவே விடக்கூடாது. அந்த பூஜையை நிறுத்துறதுக்காகத்தானே இத்தனை வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அந்த பூஜையை நம்ம நல்லபடியா நடத்தி இந்த பேய ஒழிக்கணும் அப்படின்னு தமயந்தியும் சுரேஷும் பேசிட்டு சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சுரேஷும் தமயந்தியும் வீட்டுக்கு போறாங்க. அந்த பேய் அங்கேயே மயக்கம் போட்டு கிடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேய் எந்திரிக்குது. என்ன அழிக்கவா எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க திட்டம் எல்லாமே என்கிட்ட நடக்காது. நீங்க எப்படி இந்த பூஜைய பண்றீங்க, எப்படி என்ன துரத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன துரத்துறதுக்கு இன்னொரு ஆள் பிறந்துதான் வரணும். உங்களால முடியவே முடியாது.
நீங்க எப்படி இந்த பூஜையை பண்றீங்கன்னு நான் பார்க்கறேன்.